உங்க கோழியெல்லாம் கொண்டு போறதை பஸ் விட்டுருக்காங்க. அட இங்க குன்னத்தில் திருவிழா இறங்கிறங்க. பொடிநடையா நடந்து போய் சேருப்போம். ஏங்க அவர்தான் ஏதோ திருவிழா இறங்குறேன்றாருல, ஏத்துக்குங்க. ஆத்தா நீ சத்த பேசாத இரு, சொல்ல விவரம் தெரியாது. இன்னைக்கு கோழி கொண்டாடுவேன், நாளைக்கு நாயை கொண்டாடுவேன். போயா நாயெல்லாம் ஏத்த மாட்டேங்கிறியா? அப்புறம் நீ எப்படி உள்ள இருக்கிற? வந்துட்டானுங்க காலங்க. ஏம்மா நீ வர்றியாம்மா? வா. ஏமா எங்க போகணும்? உன்னத்தானமா எங்க போகணும்? ஏன்பா பாவம் அந்த பொண்ணு காது கேட்காம செவிட்டி விசி மாட்டி இருக்குது இல்ல, நீதான் புரியும்படியா கொஞ்சம் கை சாடையில கேள. எங்க போகணும்? இந்த பஸ் எந்த ஊர்லாம் போகும்? நீ எங்க போகணும் சொல்லுமா. இந்த பஸ் எங்கெல்லாம் போகும்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீ எங்க போகணும் சொல்லுங்க. நல்லா அதான் கேக்குது இல்ல, புரியுற மாதிரி சொல்ல. அவனாச்சு போக. வேற குன்னத்தூர், வேற திங்களூர், வேற கொளப்பலூர். குழப்பாதீங்க, வேற ஊர் சொல்லுங்க. பூம்பாறை போகு. பூம்பாறை, ஒரு பூம்பாறை கொடுங்க. அம்மா பூம்பாறை இறங்கு. கண்டக்டர் பஸ் ஊருக்குள்ள போகாதா? 10 பேர் இருந்தா தான் ஊருக்குள்ள போக, ஒத்தையாளுக்கெல்லாம் போகாது. சத்த இறங்கு. இனி எப்படி போறது? தம்பி பூம்பாறைக்கு எப்படிப்பா போகணும்? ரொம்ப சூப்பரா இருக்காங்கல்ல? ஆமாண்டா. ஊருக்கு வழி கேட்டா சிரிக்கிறீங்களா? எப்படி போகணும்? கொஞ்சம் இருங்க வரேன், நல்லா பாத்துக்காங்க. இங்க இருந்து நேரா போனா ஒரு தோப்பு வரும், அங்க இருந்து தோப்பு கை பக்கம் திரும்பினா ஐயோ டேய் என்றது என்ன போச்சு, நம்ம பெரிய கவுண்ட தோட்டத்துல நீ ஆரம்பி. சரி. அந்த தோட்டத்துல இருந்து கலக்கா போனா ஒரு கோயில் வரும், அங்க இருந்து மேற்கே போனா ஒரு ஊர் வரும், அதுதான் பூம்பாறை. டேய் ட்ரவுசர் போடல அக்கா, அவன் ட்ரவுசர் போட்டா வெக்கப்படுவான். என்ன செல்லதுற ஜோக்கரை கீழே போட்டு? ஜோக்கரை வச்சுக்கிட்டு சோக்காடுற பழக்கம் செல்லத்துற பரம்பரைகளோட. அது சரி. மருது கடற்கோழி ஒண்ணு வரைச்சிட்டு வருது ரோய். ஏங்கண்ணா அவனி ஊருக்கு போஸ்ட் பாலம் இருக்குது. ஆமா காலி சரியா சொன்ன மாடோய். பஸ் விட்டு அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? அட எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, 1/2 மணி நேரமா காத்து சும்மா கும்முன்னு மனமா இருந்துச்சு, அதை வச்சு சொன்னேன். ஆமா கண்ணு, ஊருக்குள்ள யார பாக்க போற? பரமசிவம். யாருன்னு பல்லாட்டி பரமசிவமா? அவனை பாக்க நீ ஏத்தான் ஊருக்குள்ள போற? இப்படியா 2 கல்லு தாண்டி போனீங்கன்னா சுடுகாடு வர, அங்க போய் பாரு பல்லாட்டிக்கிட்டே படுத்து. புரியல, அவன் சேர்த்து 4 மாசம் ஆச்சு. சரி அப்ப சாமசிவத்தை பாக்க போறேன். பரமசிவம் போய் சாமசிவமா? ஐ அம் ரேவதி, யூ குட் மீ ப்ளீஸ். ஏய் அம்மனியோட சேசி பார்த்தா என்ற பேரை கேக்குற மாதிரி இருக்குது. என்ற பேர் செல்லத்தர. ஊருக்குள்ள போகணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல கண்ணு. தேங்க்ஸ். புதுசா வந்த புள்ள புதுரு போட்டு போறா. இப்பதான் நான் புதுசா என்ன பாக்குறேன், போக போக தெரிஞ்சுக்குவா நான் யாருங்கிறத. வாக்கப்பட எங்க ஆத்தா ஊரா இடம் பார்த்தா குளத்தப்பாளையத்துல கேட்டாங்க, அங்க கோயில் குளம் எதுவும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகான்னு அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாயத்தரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப செல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க 1000 இடத்துல மாப்பிள்ளைய பார்த்தாங்க. கடைசியில இந்த ஊரு குடிச்சு போய் இந்த ஆளு என்ற தலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கார நல்லா இல்லையா? யாரும் பிடிச்சவனே நீங்க குழந்தை பசியில எழுதிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு சொல்லி அழுகா சமகுறைன்னு சொல்லுவாங்க, நான் 2 குறைய 6 நான் வச்சேன்ல. ஏன் சொல்லுங்க, என்ன தமிழ் சொல்றது? கல்யாணத்தன்னைக்கு என்ற தம்பி இந்த கரை மாடுகளை தீவிரமா கொடுத்தான். நான் இன்னைக்கு ஒரு வாய் சோறு உட்கார்ந்து உங்குறேன்னு அதுக்கு இந்த கரை மாடுகள் உண்மையே சொல்லலாம். கறக்கிறது கரை மாடா இருந்தாலும் ஒட்ட கறந்தா ரத்தம் வரும். அது சரி, ஏன் கணக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வாசல்லே உட்கார வச்சு ஒப்பாரி பாடிட்டு இருக்கியே, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலாம்ல? அது எங்களுக்கு தெரியாதாக்கு நீ 1.5 வழி பாரு வந்துட்டாருங்க. ஏனமணி நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற? உங்க வீட்டுக்கு தான் வச்சீங்களே. என் வீட்டுக்கா? என்ன வாரம் கண்டிப்பா என்ன கணக்கு? ஊருக்கு ஒரு கூத்தியா உன்ற வீட்டுக்கார வச்சிருக்கான்னு பாரி ஊருக்கார சொன்னால. வர்க்க போற உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க.
உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து கொடுத்துட போறான். அடியே, அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடர் ஆத்துக்கிட்ட பால் ஊத்த போகும்போது நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு நிறுத்திட்டு வருவான்னு. ஐயோ உங்களுக்கு என்ன ஆண்டி? ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி. ஆண்டி அடாடாடாடாடாடாடா வித்தார கள்ளி விறகொடிக்க போனாலா கத்தார முள்ளு கொத்தார கச்சுதான். இந்த சிலுக்கு ஜிப்பு ஆட்டமெல்லாம் அடுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே அவனுகிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர்காரி கிட்ட வச்ச கொண்டாந்து கூறு பண்றடி. உங்ககிட்ட எனக்கு ரெடி பேச்சு வாடாங்க. யோ என்ற அழகு சுந்தர புருஷா வாயா வெளியில. விளைஞ்ச முண்டிக்கு விளையாட்டம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா வெளியில. நான் சொல்றது காதுல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றியா? யார் யாவா? எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இனிமே ஒன்றரை கூட ஒத்த நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஒன்றரை கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு 3 கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. ஐயா யாரு மணி நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள் உள்ள ஏதோ 3 கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஆடாது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்த்தா 3 கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த ஊர் பன்னாடு நாய்களுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது. ஆமா, கதைக்கு எழுது வந்தியா? ஆமா, அதுக்கு தான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவ கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க புடக்கணும் இங்கிலீஷ் பேசுற. அப்படியே குறுக்காரி மறுக்காரி சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் புரியும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனுஷனாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மெனி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க மாதிரி ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 இயர்ஸ். இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு? அவன் பாடுறதா பாட்டு. எக்ஸலென்ட், அருமையா பாடுங்க. அட ஏனுங்க நீங்க வேற. அட வெக்கப்படுறீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க தான் குழந்தையா? நான் தானே குழந்தை. ஆனா அந்த வாங்க போகன்ற சமாச்சாரம் வேண்டாமுங்க. ஓகே, வேற எப்படி கூப்பிடலாம்? சும்மா குழந்தைன்னு குரல் கொடுத்தா போருமுங்க. இங்க அடிக்கிற காத்தானுங்க 10 பட்டியில வீசுது. நான் எங்க இருந்தாலும் என்ற காதல விழுந்துருங்க. மந்திரவாதி மாதிரி சும்மா பையன் வந்து நிற்கிறேன். பரவாயில்லையே, தமாஷா பேசுறீங்க. அது கரெக்டாமுங்க. நம்மள அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசுங்களா? ஆமா. அப்ப என்ற பேர் எப்படிங்க தெரியும்? 10 பட்டியிலும் வீசுற இதே காத்துதான் சிட்டிலையும் வீசுது. அதுதான் சொல்லுச்சு. அப்படி போடுங்க. வாய் நேரத்துல வித்துட்டீங்க. ஆமா, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் யார் வீட்டுக்கும் வரல. இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இந்த ஊரை பத்தி கதை எழுதலான்னு வந்திருக்கேன். கதை எழுத போறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுமே. கிடைக்குமா? அதுக்கு என்னங்க, வைத்திய கிட்ட சொன்னா வசதி பண்ணி கொடுத்துருவாரு. வைத்தியர்? ஊர்ல இருக்காது உடம்பு முடியாட்டி ஆஸ்பத்திரிக்கு 10 கல்லு தண்ணி குன்னத்தூர் பிரிவு தானங்க போனோம். பஸ் வரத்துக்குள்ள பாதி உசுறு போயிடுங்க. போய் சேரத்துக்குள்ள மீதி பாதியும் போயிடுங்க. ஊருக்குள்ள பாதி ஜனம் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே வைத்தியர் மந்திரிச்சு கொடுக்குற மருந்து தானுங்க. அப்போ அவரை பார்த்தா நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா? கண்டிப்பாங்க. ஆள் கருப்பு தானுங்க, ஆனா மனசு ரொம்ப தங்கமுங்க. ஓம் ஆம் ரீம் குரோம் ஏகி பரமேஸ்வரி ஏகி பரமேஸ்வரி. ஏய், இத ராத்திரி படுக்கும் போது சாப்பிடு. ஏன் வைத்தியா 7 வருஷமா நீங்க கொடுக்குற மருந்து தான் சாப்பிடறானுங்க. ஆனா குழந்தை பிறகு வழியை காணுங்களே. டேய், விதைய விதைச்சு விட்டு வெள்ளாம வரலன்னா விதைப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லடா. விதைச்ச நிலம் பக்குவமா இருக்குதான்னு பாக்கணும். இந்தா, இத உன்ற பொண்டாட்டிக்கு 3 நாளைக்கு கூட சரியா போயிடும். இவன் சரியான கேணி. ஹலோ டாக்டர். டாக்டரா? ஆமா, ரேப்ல ஸ்பெஷலிஸ்ட். ஏனுங்க, உங்க பேரு பட்டணத்து வரைக்கும் போயிருக்கும் போல இருக்குது. ஏண்டா குழந்தை, அம்மணி யாருன்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஊர்ல தங்கி நம்மள பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போகுதா? ஏன் கண்ணு, ஒரு வயசு பொண்ணை இப்படி தனியா அனுப்பி இருக்கிறாங்களே, உங்க அப்பன் ஆத்தாளுக்கு ஒரு பொறுப்பே இல்லையா? அட என்ன அங்கிள், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆமா, உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஏனுங்க, புள்ளைய பார்த்தா அச்சில பார்த்த மாதிரி நம்ம மல்லி மாதிரியே இருக்குது இல்லைங்க? அதான் புள்ள நானும் யோசிக்கிறேன். வயசு புள்ள எங்க போய் தனியா தங்க வைக்கிறது? ஏனுங்க, நம்ம பெரியாத்தா வீட்டு பக்கத்துல பட்டாளத்துக்கார வீடு காலியா இருக்கு. என்ன பெரியாத்தா? பெரியாத்தாளை பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி சரி, அந்த பட்டாளத்தங்காரட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சாய் வாங்கி அம்மனிட்ட கொடு. இதானுங்க நீங்க தங்க போற வீடு. ஆஹா. நல்லா இருக்குங்களா? ம். ஏய் கோழி,
உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு உரம்பரம் வந்திருக்காங்க. யாரா அது? குழந்தையா? ஆமாத்தோ. அது யாரா பக்கத்துல புது பையன்? ஏய், பையன் இல்லத்தா, பொண்ணு. பொண்ணா? இங்க எதுக்கு வந்திருக்கா? ஏதாவது சொல்லியா? நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போறாளா? பொட்டச்சு பாக்குற பொழப்ப பாரு. களி முச்சு போச்சு. பாத்து வாங்க, இடிச்சுக்கு போறீங்க. சொல்லு பாட்டி. ஆமா, யார் இந்த பாட்டி? நம்ம வைத்தியரை பார்த்தோம் இல்லைங்க, அவர் கூட பிறந்த அக்கா தானுங்க. பேரு பெரியாத்தா. சின்ன வயசுலயே சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணத்துல வைத்தியவங்க சாதி விட்டு விலைக்கு வச்சிட்டாங்க. புருஷன் போனதுக்கு அப்புறமும் கூலிக்கு நெல்லு குத்தி வீராப்பா போயிட்டு இருக்குதுங்க. சோத்துக்கு இல்லாடி செத்தாலும் சாவுங்க, ஆனா சாதிகாரம் வீட்டுக்கு மட்டும் நெல்லு குத்த போவாதுங்க. இந்த ஊர்லயே பெரியாத்தா முகத்தை பார்த்து பேசுற ஜனங்களை நானும் ஒருத்தனுங்க. பழகிற வரைக்கும் பங்காளி மாதிரி இருங்க, ஆனா ஒட்டிக்குச்சுன்னு வைங்க உசுரை கொடுக்கும். அழுத்தக்கார பாட்டிதா? நீங்க பக்கத்துல இருக்க போறீங்க, பார்த்து பழகுங்க. Lovely house, Revati. Not bad. என்ன ஓடி ஓடி பாக்குறீங்க? வீடெல்லாம் பெருசா இருக்கேனா? துப்பாக்கி எடுத்து சண்டை கட்டி சம்பாதிச்ச காசுல கட்டின வீடுங்க. அங்க பாருங்க, செவர்ல சிலையா வச்சிருக்காரு. Wow, beautiful. கூட்டி வேணுங்களா? இல்ல, பியூட்டிஃபுல்னா அழகா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொன்னீங்க? பியூட்டிஃபுல். பொட்டி புல்லு. ஐயோ, பொட்டி புல் இல்ல, பியூட்டி. பொட்டி? அடவோ கூட பேசிட்டு இருந்தா அப்படிதானுங்க. வைத்தியர் காத்துட்டு பாரு, நான் வாரணுங்க. இரு இரு. இந்தா, இது வச்சுக்கோ. என்ன நினைச்ச மாதிரி காசு கொடுக்குறீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்றதுக்கு கூலி வாங்குற தப்புங்க. எனக்கு ரொம்ப சங்கடம் வருங்க. சரி, சாரி. இனிமே உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்றேன். ஓகே? இது முறைங்க. நான் வரட்டுங்களா? மோ, இது கூட போட்டி புள்ளுங்க. ஏய், பொட்டி புல்லை. பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே. அதோ பெரியதோ. ஏண்டா திருவாத்தா இந்த கத்து கத்துற? இத மாறனல்ல. எதுக்குடா கூப்பிட்ட? ஏண்டா இந்த மொழி முடிக்கிற? அதோ நீ பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே. பொட்டி புள்ளே. இருக்கிற பைத்தியம் கிட்ட முடிச்சு போச்சா? நான் அருகமல்ல பாத்திருக்கேன். அதான பொட்டி புள்ள. டேய், சோறு குப்புற உங்க என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிற? கவுண்டர 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4.25. நாய்க்கு 4 காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர, மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8வது இடம் காலியா இருக்கு. இருக்காதே, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை தர்றதுக்குன்னே சனி வர்றான். ஏக்கா ஏக்கோ வந்துட்டானே. வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி. ஆறு வந்திருக்கிறா. தம்பி மலவி மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. அழுகாதுரா கண்ணு. யாருடா? என்ற நம்பி வந்துக்கிறா, வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்கடா. ஏய், நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர. ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன? கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. டேய் கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பஞ்சத்த துக்கம் தாங்க முடியலக்கா. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா, நீ ஏன் ஒரு கருநாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? மச்சான், நாக்க அடக்கி வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரவசத்தை பத்தி பேசாதீங்க. ஆடம் கொக்க மக்க, அதுல டைசன்ங்கிற பரமசிவம். அது ஒரு பெரிய சோகதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாது. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாயே எட்டி ஓட்ட. எங்க அப்பனானு பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நிழல்பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற நம்பிய ஒரு வாய் சோறுங்க போக சொல்றீங்க? இவன் ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி. அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே, இங்க எதுக்குடா வந்த? கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு.
சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேற்க. அப்படி திரும்பு, அதான் தெற்க. அப்படி திரும்பு, அதான் கிழக்க. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்னன்னு சொல்ற? அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாதி எழுதி வச்சிட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். கண்ணா, அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்தை சோத்துட்டு ஓடி போறியா? ராசா நீ வாங்கண்ணே. அதுதான் நடக்காது. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. போ. நீ வாங்கண்ணே. வா ராசா. எங்க போறீங்க? நானா ஒன்னதான் என்ன உங்க அப்பனையா கேட்டா? கோயிலுக்கு சாமி கும்பிட. தாலி கட்ட வரியா? அப்புறமா கட்டிக்கலாம். சரி, சினிமா போலாம் வரியா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போலாம். ஓ ஓ ஓ எங்க அப்பனுக்கு காது கேட்காது, இனிமே சத்தம் போட்டே பேசு. அப்ப வசதியா போச்சு. என்னங்க இங்க நின்னா அந்தியூர் பஸ் வருங்களா? இங்க நின்னாலும் வரும், 10 அடி தள்ளி நின்னாலும் வரும். போ. என்ன இவன் வேற வெறுப்பேத்துறான். என்னங்க அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா இருக்குங்களா? இருக்குமே, 2 லைட்டு, 2 கண்ணாடி, மழை பெஞ்சா தொடச்சு விடுறதுக்கு 2 குச்சி. போவியா? அதை கேட்கலங்க. அந்தியூர் பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா பஸ் தெரியாதியா? என்னங்க அந்த அந்தியூர் பஸ்? இனிமே நான் பஸ்ஸுக்கு நீங்க வந்து நின்ன என்ன செருப்பால் அடி. உங்க கூட பேசணும் புரியலங்க. நாம கிட்டே கேட்டுக்கிறேன். போ. என்ன குழந்தை? அட ஒண்ணு இல்லைங்க, நாம கிட்டே கேட்டுக்கிறேன். அந்தியூர் பஸ்ஸிங்க வருமாங்க? இப்ப வந்துரும் குழந்தை. குழந்தை நீ வா, நம்ம எது வந்தா தனியா பேசிக்கலாம். அந்த அந்தியூர் பஸ் இன்னைக்கு கிட்டே கேட்க மாட்டேங்க. நீ இப்ப கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல அந்த அந்தியூர் பஸ்ஸுங்க. ஆனா அதுக்கு 7 மணிக்கு ஒண்ணு இருக்குன்னா 7:30 ஒண்ணு இருக்கு, 8க்கு ஒண்ணு இருக்கு, 8:30 ஒண்ணு இருக்கு. நீங்க எதுல போகணும்னு சொல்லுங்க, உங்களை நான் பார்த்து ஏத்தி விட்டு போறேன். இல்ல நான் போலங்க, வயது பண்ண மல்லி இருக்குங்க. ஆமாண்ணே. தானுங்க வருது, அது கூட பொறுத்தா நான் வந்தேன். ஆனா அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க வண்டியிலே இருங்க, பஸ் இங்கே வந்து நிக்கணும். சரிங்க. இல்லங்க என்னங்க மல்லி வந்திருக்குங்களா? வந்திருக்குது 4 மூட்டை. அது இல்லைங்க, வயது பண்ண மல்லிங்க. இந்தா ஏன் நிக்கிறீங்க? வந்து வைத்தியர் விட்டு போன மல்லியா? ஆமாங்க. எப்படியா தான் இருக்கிற? நல்லா இருக்கேன். ஆமா, கொப்பனூருக்கு எடுத்து போட்டு வளர்த்துறான். நாளுக்கு ஒரு மூலமா வளர்ந்துகிட்டே போற. பாத்தாக்கோ மல்லி இங்க வா. இதுக்கு குழந்தை கால் பண்ணிக்கிட்ட? அதெல்லாம் உனக்கு தெரியாது மல்லி. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணாடி படக்கூடாதுன்னு பெரியதா சொல்லும். இந்த 3 துப்பு துப்பு. ஐயா அப்படி இல்ல மல்லி, சாங்கீதுக்கு துப்புயா? ஐயோ போடுவா. இப்போ வா போலாம். இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்காமா? வெரி நைஸ். சிலு சிலுன்னு வீசுற இந்த காத்து, வட்டாம ஓடிட்டு இருக்கிற இந்த ஆறு, எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற இந்த மலை, மரம், செடி கொடிகள், குறிப்பா எதை பத்தியும் கவலைப்படாத, கலப்படம் இல்லாத இந்த ஊர் ஜனங்க. ஐ ரியலி லைக் இட். என்ன இந்த மரத்துல என்ன மஞ்சள் கயிறா கட்டிருக்கு? அதுவா, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ளை சாமி மரத்துல தாலிய கட்டுனா மனசுக்கு பிடிச்சவன் புருஷனா கிடைப்பாங்கிறது இந்த ஊர் ஐதீகம். அதாவது எங்க ஊர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ஏய் மல்லி, எப்படி வந்த? இப்பதான் வீட்டுக்கு போற வழியில அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீ எப்படி இருக்க? ஆமா, உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிறதா குழந்தை சொல்லிச்சு. ஓடி என்ன மல்லி, வண்டி நிறுத்தி வரதுக்குள்ள ஓடியான்ட்ட. குழந்தை அட கதை எழுதுறமா, இங்கதான் இருக்கீங்களா? மல்லி நான் சொல்லல, நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்க. ஆமா. இவங்கதான். வணக்கம். வணக்கம். இதானுங்க வயது வீட்டு பொண்ணு, பேரு மல்லி. நல்ல பொண்ணுங்க. அதானே பார்த்தேன். பாடி வீட்டுக்கு போலாம். நான் மல்லி கூட போறேன். அப்பா கிட்ட சொல்லிடு. சரிடி. உங்களுக்கு மாப்பிள்ளை சாமி மத்த பத்தி அப்புறமா சொல்றேன். வாடி. விட்டா ஓடியே போடுங்க, நான் வரணுங்க.